ஸோ இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடுங்கள் அப்படின்ற தலைப்பில் பாட போகிறோம். இப்போ நாம் பார்க்க போகிறோம். போன வாரம் என்ன செய்தி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்சலோமின் ஆகாத குணங்கள். சிலர் சொல்கிறாங்க, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா? நேற்று நைட் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. மறதி. அப்போ எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம கேட்குற வார்த்தைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆமேன். இருதயத்தில் சிந்தையில் பதித்து வைக்கணும். இரவு ஜெபத்தில் என்ன செய்தி கொடுத்தேன்? பர்சிலாவினுடைய பராமரிக்கும் குணம். பர்சிலா எப்படி பராமரிச்சா, அதனால அவனுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஜெபத்துக்கு வந்தால் தானே தெரியும். வராமல் இருந்தால் எப்படி தெரியும் சொல்லுங்க? அப்போ வேதத்தை என்ன செய்யணும்? படிக்கணும், கேட்கணும், திரும்ப திரும்ப தியானிக்கணும். அப்போதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தரை. யாருக்கெல்லாம் பாட தெரியும்? பாட தெரியுன்ற கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, கொஞ்சம் பேர் பாட தெரியும். அவங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் பாட தெரியாது? கையை உயர்த்துங்க. சரி, பாட தெரியாதவங்களும் பாடி பழகணும். அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, பாட தெரிஞ்சவங்களும் பாடணும், பாட தெரியாதவங்களும் பாடணும். ஒரு முயற்சி இருந்தா பாடிடலாம், முயற்சி இல்லைன்னா முடியாது. ஆமென். வசனத்தை வாசி பண்ணிடலாம். முயற்சி இருந்தா என்ன செய்யலாம்? பாடிடலாம். முயற்சி இல்லைன்னா பாட முடியாது. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு இருந்தா தெரியாதுன்னா தெரியாமே இருக்கணும். ஒரு முயற்சி எடுத்து என்ன செய்யுங்க? முயற்சி பண்ணி பாருங்க, ஓட்டி பழகிடலாம். ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டணும்னா என்ன செய்யணும்? வண்டியை தொட்டு பார்க்கணும். அப்புறம் ஸ்டாண்ட் எடுத்து வண்டியை தள்ளி பார்க்கணும், ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும், ஏறி உட்கார்ந்து பார்க்கணும், கொஞ்சம் லைட்டு ஆக்சிலேட்டரை முறுக்கி பார்க்கணும். அப்பதான் வண்டி ஓட்ட முடியும். நான் ஓட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தா வண்டியை தொடாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது? பழக முடியும். அந்த மாதிரி பாடணும் இருந்தா பாட்டை எடுத்து என்ன செய்யணும்? பாடணும். அல்லேலூயா. பாடினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை புக்கை எடுத்து திறந்து பார்த்தா தான் அதை பாட முடியும். ஆக இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா வீட்லையும் என்ன இருக்கணும்? பாட்டு புத்தகம் இருக்கணும். சரிங்களா? பாட்டு புத்தகம் இல்லைன்னா நல்ல ஒரு புத்தகத்தை வாங்கி அட்டவணையை பார்த்து எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களாக இருக்குதோ அதெல்லாம் டிக் பண்ணி வச்சு அந்தந்த பாடல்களை பாடி பழகுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ரைட். இப்போ செய்திக்கு நேரான வசனத்துக்கு வருவோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. போதும். என்ன வாசிக்கிறோம்? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இந்த வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அடிமை சிலுவையில மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பேச வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இது என்ன படிக்கிறோம் பாருங்க. தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் பாடின பாட்டு. அல்லேலூயா. இப்ப பாட்டு எப்ப வரும் சொல்லுங்க? எப்ப வரும் பாட்டு? ஆமென். எப்ப வருங்க? நமக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைச்சதுன்னா என்ன செய்வோம்? கர்த்தரை பாடுவோம். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு என்ன செய்வோம்? கர்த்தரை பாடுவோம்.
ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தாவீது என்ன செஞ்சான்? கர்த்தரை நம்பி இருந்தார், கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிட்டார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தார், ஜெபித்தார், கர்த்தரை சார்ந்து கொண்டார். அதனால அவருக்கு வந்த எல்லா இக்கட்டிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? தாவீதை விடுவித்தார். விடுவித்த போது தாவீது என்ன செஞ்சானாம்? கர்த்தரை புகழ்ந்து பாடினான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நேத்து எத்தனை பேருக்கு தலைவலி இருந்துச்சு? வெயில்னால எனக்கு தலைவலி, வெயில்னால வயிறு வலி சொல்ல முடியுமா? நேற்று எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தான், அவன் வயிறு வலின்னு படுத்துக்கிட்டான். இன்னைக்கு அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருப்பார், அவனை காணோம். இப்போ விடுதலை கிடைச்சதே இல்லையா? அப்போ அதுக்காக என்ன செய்யணும்? கர்த்தரை பாடணும். அல்லேலூயா, ஆமென். பேட்டரி பழுதா போச்சு சர்ச்சில். சர்ச்சுக்கு பூட்டி இருந்து திறக்கும் போது ஃபர்ஸ்ட் திறக்கிறவங்க ஐயா ஆசிட் நாத்தமா அடிக்குது. என்னன்னு தெரியலையே, ஒயர்லாம் பார்த்தாச்சு, நீ பேட்டரிக்காரனை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரு செல்லு போயிருச்சு, அதனால தான் ஸ்மெல் வருதுன்னா. அதை மாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது 13,000 ஆகும்னா. என்னப்பா திடீர்னு 13,000க்கு எங்கே போகிறது? ஏதாவது நமக்கு ரிடக்ஷனில் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு ஒன்றா பழைய பேட்டரி எடுத்து அப்படி இப்படி பண்ணி 7,000 ரூபாய்க்கு புது பேட்டரி எனக்கு கொண்டு வந்து வச்சான். ஆண்டவரை பாடணும். ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் தப்புவிக்கும் போது, விடுவிக்கும் போது என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் பாடணும். அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவரை பற்றி அநேக பாடல்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பாடல்கள். தமிழ்ல பாடல்கள் இருக்கு, மலையாளத்தில் இருக்கு, தெலுங்குல இருக்கு, ஹிந்தியில் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் என்ன இருக்குங்க? பாடல்கள் இருக்கு. இந்த பாடலாம் யார் அட்ரஸ் பண்ணுது? கர்த்தரை அட்ரஸ் பண்ணுகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆகவே என்ன செய்யணும்? கர்த்தரை எல்லாரும் பாடணும். அல்லேலூயா. யார் பாட மாட்டாங்க தெரியுமா? யாரால பாட முடியாது தெரியுமா? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்களேன். செத்து போனவங்க பாட முடியாது, ஓகே. அப்புறம் ஊமையெல்லாம் பாடுவாங்க, மனசுல பாடுவாங்க, உணர்வுகள்ல பாடுவாங்க. கவனிங்க, இங்கிலீஷ் நாவல்லாம் எழுதினவர் யாருன்னா ஷேக்ஸ்பியர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஷேக்ஸ்பியரை பத்தி நிறைய படிக்கலாம். அப்ப அவருடைய கதைகள்ல லிட்ரேச்சர்ல 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்று பிலீவபிள் ஸ்டோரிஸ், இன்னொன்று அன்பிலீவபிள் ஸ்டோரிஸ். நம்பக்கூடிய கதைகள், நம்ப முடியாத கதைகள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். நம்ப முடியாத கதைகள் ஒரு கதையை சொல்ல போறேன். நல்லா கவனிக்கணும். ஒரு முனிவர் காட்டில் போயிட்டு இருந்தாராமா. அங்கே ஒரு யானை ரொம்ப சோகமா துக்கமா நின்றுருந்துச்சு. அந்த முனிவர் யானையை பார்த்து கேட்டாராம், யானையே ஏன் சோகமா இருக்கிற, ஏன் துக்கமா இருக்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த யானை சொல்லிச்சான், நான் பெருசா இருக்கிறேன், யானை மாதிரி இருக்கிறேன், அதனால எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிச்சான். அப்ப அந்த முனிவர் சொன்னாராம், நீ பெருசா இருந்தாலும் கடவுள் உனக்கு பெரிய பலனை கொடுத்துருக்கிறாரு. நீ நினைச்ச ஒரு மரத்தையே பிடுங்கிடலாம், நீ நினைச்ச ஒரு மரத்தையே தூக்கிட்டு போகலாம், உன்னை போல பலன் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே யானைக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. அது என்ன செஞ்சுதான்? அது சிரிச்சுது, துள்ளி குதிச்சுது, கவலையெல்லாம் மறந்துடுச்சு. அடுத்தது அப்படியே போகும் பொழுது ஒரு சிங்கம் எப்படி இருந்துச்சா? ரொம்ப கவலையா இருந்துச்சான். அப்போ அந்த சிங்கத்தை பார்த்து அந்த முனிவர் கேட்டாராம், ஏன் நீ கவலையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ சிங்கம் சொல்லிச்சான், நான் புலியை விட சின்னதாக இருக்கிறேன், புலி என்னை விட பெருசாக இருக்கு, அதனால எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், சிங்கமே, உனக்கு ஒன்று தெரியுமா? நீதான் காட்டுக்கே ராஜா, உனக்கு தான் பெரிய பலன். நீ கர்ச்சித்தினா வைய என்ன ஆகும்? காடே அதிரும், எல்லா விலங்குகளும் பயந்து ஓடும். அவ்வளவு பெரிய சத்துவத்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு என்னாச்சு? அதுக்கு அந்த கவலையெல்லாம் மாறிடுச்சு. அது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒவ்வொரு விலங்கா பார்த்துட்டு வரும் பொழுது ஒரு சின்ன பூனைக்குட்டி என்ன பண்ணுச்சா? அப்படி கையை கூப்பி அப்படியே நின்று இருந்துச்சான், கண்ணை மூடி அப்படியே நின்று இருந்துச்சான்.
அந்த முனிவர் வந்ததை கூட அது கவனிக்கல. அப்போ அந்த முனிவரே பூனைக்குட்டியை நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னா அது அப்படியே கண்டுகொள்ளவே இல்லை. அப்படியே இருக்குது, கையை கூப்பி அப்படியே மண்டிட்டு ஜோம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணார், பூனைக்குட்டின்னு தலையில் ஒரு தட்டு தட்டணுன்னு இப்படி வச்சிருந்த கை இப்படி விலகிருச்சு. விலகுன உடனே பார்த்தா அதுலேருந்து ஒரு கருவாட்டு துண்டு கீழே விழுந்துச்சான். எங்கேயோ போய் திருடிட்டு வந்து என்ன பண்ணுது, கையில் வச்சிருக்குது. அது தலையில் தட்டணுன்னு என்னாச்சு, அது கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே அது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சான். இப்போ என்ன தெரியுதுன்னா, எதையாவது மறைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் ஆண்டவரை பாட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, துதிக்க முடியாது. எதையாவது உள்ளத்தில் வச்சிருந்தோம்னு வைங்களேன், பாவம், அசுத்தம், திருடுத்தனம், அக்கிரமம், இதெல்லாம் வெளியே தெரியாது யாருக்கும். இதெல்லாம் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது. எல்லாரும் பாடுவாங்க, நீங்க எப்படி நிற்பீங்க, அப்படியே சில மாதிரி நிற்பீங்க, பொம்மை மாதிரி நிற்பீங்க. காரணம் என்ன, உள்ளத்துல ஏதோ அழுத்திட்டு இருக்குது, பாரம் இருக்குது. அந்த பாரத்தெல்லாம் தூக்கி வெளியே வச்சாதான், அந்த பாவத்தை எல்லாம் தூர தூக்கி போட்டாதான் ஆண்டவரை பாட முடியும். அல்லேலூயா. நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்தீர், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்தீர், உம்மை துதிப்பேன். வாளாக்காமல் என்னை தலையாக்கினே, கீழாக்காமல் என்ன மேலாக்கினே, வாளாக்காமல் என்ன தலையாக்கினே, கீழாக்காமல் என்ன மேலாக்கினே. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருபை மேல கிருபை தந்தீர், உம்மை துதிப்பேன். கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருபை மேல கிருபை தந்தீர், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்தீர், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருபை மேல கிருபை தந்தீர், உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுங்க, எல்லாரும் பாடணும். எதையாவது உள்ளத்துல வச்சிருந்தோம், ஏதாவது பாவ பழக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. அதெல்லாம் தூர தூக்கி போடணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன, இந்த ஜனங்கள் என்னை துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்காக நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிரியம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியிலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவரை பாடி 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 என்ன செய்யணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, பாருங்க சங்கீதம் 13:6 வாசிங்களேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், அவரை பாடுவேன். இந்த சர்ச்சில் வந்திருக்கிறவங்க யாராவது கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யல அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த பைபிளை மூடி வச்சுட்டு நான் போயிடுறேன், எனக்கு ஆண்டவர் எந்த நன்மையுமே செய்யல அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ஹலோ, உங்களை தான் கேட்கிறேங்க. ஆமென். எத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் என்ன செய்யணும், அவரை பாடணும். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறதே அவர் செய்த நன்மை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இயங்க வச்சிருக்கிறது அவர் செய்த நன்மை. ஆகவே அவர் நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. எண்ணி முடியாத நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். uncountable good things he has done in our life. ஆமென். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறார். இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. ஆக அவர் நம் வாழ்க்கையில நன்மை செய்தபடியால் அவர் என்ன செய்யணுங்க, பாடணும். இன்னைக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்,
நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தணுங்க. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடருமே உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருதே உயிரோடு வாழும் நாளெல்லாம். ஆனந்தமே எந்நாளுமே அப்பா உங்க சமூகத்திலே. ஆனந்தமே இந்நாளுமே அப்பா உங்க சமூகத்திலே. நன்மையும் கிருபையும் தொடருதே உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருதே உயிரோடு வாழும் நாளெல்லாம். அல்லேலூயா. ஆனந்தமே அப்பா உங்க சமூகத்திலே. அல்லேலூயா. ஆனந்தமே அப்பா உங்க சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நன்மை செய்தபடியால் என்ன செய்யணும்? அவரை பாடணும். இந்த செய்தி முழுக்க பாட்டாத்தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க புலம்பல் பாடினது போதும், நீ ஆண்டவரை பாடுவோம். அல்லேலூயா. சிலர்லாம் புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னா தாங்கவே முடியாது. சில பெண்கள் புலம்புவாங்க, என் கணவர் கண்டுக்க மாட்டேன்றாரு, ஒரு துணி வாங்கி கொடுக்க மாட்டேன்றாரு, என் பிறந்த நாள் கூட அதுன்னு தெரிய மாட்டேங்குது, எங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்றாரு, ஒரு நல்ல கறி புளி வாங்கி தர மாட்டேன்றாரு. புலம்பல் புலம்பல் புலம்பல். ஆம்பளைங்க புலம்ப ஆரம்பிச்சான வருமானம் பத்துல, செலவு காசு பத்துல, பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், பையனுக்கு கொடுக்கணும், அதை பண்ணு இதை பண்ணும். புலம்பல் 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 பாடுறதை விட்டுட்டு யாரை பாடுங்க? இயேசுவை பாடுங்க. அற்புதம் நடக்குங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவரை பாடணும். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. ஆண்டவரை புகழ்ந்து பாடணும். ஆண்டவரை பாடுவது இனிமையானது, அது ஏற்புடையது. நான் பாடும் பொழுது என் உதடுகளும் அவர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் என்ன செய்யுமா? கம்பீரித்து மகிழும். சங்கீதம் 71:2 பாருங்க. சங்கீதம் 71:23 படிங்க. சங்கீதம் 71:23. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. நான் பாடும் பொழுது என் உதடுகள் மகிழுமா? அல்லேலூயா. உதடுகளுக்கு ஒரு சந்தோஷம் என்னதுங்க? ஆண்டவரை பாடுவது. அல்லேலூயா. நாவுக்கு ஒரு சந்தோஷம் என்ன? மகிமைப்படுத்துறது, உணவுகளை ருசிப்பது, இதெல்லாம் நாவுக்கு சந்தோஷம். உதட்டுக்கு என்ன சந்தோஷம்? ஆண்டவரை பாடும் பொழுது நீர் மீட்டுக்கொண்ட என் உதடுகளும், அல்லேலூயா, என் ஆத்துமாவும் என்ன செய்யுமா? கம்பீரித்து மகிழும். உள்ளான மனுஷன் பலப்பட பலப்பட, அல்லேலூயா, ஆண்டவரை பாட பாட உள்ளான மனுஷன் என்ன செய்யும்? பலப்படுமாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஆண்டவர் என்ன செய்யணுங்க? பாடணும். இந்த தேவன் யார், எப்படிப்பட்டவரை நாம் பாடணும். சங்கீதம் 47 சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனத்தை படிங்களேன். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள், அவரை போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா. ஹல்லேலூயா. He is king of the whole world. ஹல்லேலூயா. அவரை போற்றி பாடணுமா? ஆமென்.
அவரை உயர்த்தி பாடணும், அவரை மகிமைப்படுத்தி பாடணும். கர்த்தரை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்தணும். ஆகவேதான் சொல்ற, கர்த்தரை போற்றி பாடுங்கள். பழைய காலங்கள்ல ராஜாக்களை எல்லாரும், அதாவது ராஜாக்களை புலவர்கள் என்ன செய்வாங்க? போற்றி பாடுவார்கள். புலவர்கள் போய் ராஜாவை புகழ்ந்து பாடுவார்கள். அப்ப ராஜா என்ன செய்வாரு? அந்த வார்த்தைகள்ல உச்சி குளிந்துடும் அவருக்கு. உடனே அவனுக்கு தேவையான பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புவாரு. அந்த மாதிரி நம்முடைய தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் நித்திய ராஜா. அந்த ராஜாவை என்ன செய்யணுமா? போற்றி பாட வேண்டுமா? அல்லேலூயா. போற்றி பாடும் பொழுது நம்முடைய பாடல்கள் அவர் மகிழ்ச்சியாகி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. ஆக என்ன செய்யணுங்க? கர்த்தரை போற்றி பாடணும், ராஜாவை பாடணும், ராஜாவை கீர்த்தனம் பண்ணணும், உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். போற்றி துதிப்போம் தேவ தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, எல்லாரும் பாடுங்க. என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரர், ஆராதனைக்குரியவர், ராஜாதி ராஜா. அவர் என்ன செய்யணும்? புகழ்ந்து பாடணும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஏசாயா கண்ட பொழுது அவர் தரிசனத்தை பார்க்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் இரண்டு செட்டைகளால் தங்கள் கண்களை மூடி, தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, இரண்டு செட்டைகளால் தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டு, இரண்டு செட்டைகளால் ஓயாமல் பறந்து 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 கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். துதிகளை அவர் சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அது ஆண்டவருக்கு ஒரு ஸ்வீட் அரோமாவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம பாடும் பொழுது ஆண்டவர்களை களி கூறுகிறார்,
மகிமைப்படுகிறார். அந்த பாடல்கள் எல்லாம் ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அந்த பாடலின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்றாருங்க? இறங்கி வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடும் பொழுது விடுதலை. டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை. விடுதலை வேணுமா? பாடுங்க. அல்லேலூயா. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாது இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ, நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாது இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. அல்லேலூயா. என்ன செய்யணுங்க? ஆண்டவரை பாடணும். செய்திய தலைப்பு என்னதுங்க? கர்த்தரை பாடுங்கள். பாட தெரியலன்னா வீட்டுக்கு போனதையும் என்ன செய்யுங்க? நல்ல ஒரு பென் டிரைவ் வாங்கி அதை கடையில் கொண்டு போய் கொடுத்து கிறிஸ்தவ பாடல்களை பதிவேற்றம் செய்து, ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி உங்கள் செல்லிருந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாடல்களை போட்டு என்ன செய்யுங்க? வேலை செய்யும் பொழுதும் பயணம் பண்ணும் போதும் வீட்டில் இருக்கும் போதும் அந்த பாடல்களை கேட்டுட்டே இருங்க, கூட சேர்ந்து பாடிட்டே இருங்க. பாட 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 கர்த்தருடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை போற்றி பாடுங்கள், ராஜாவை போற்றி பாடுங்கள். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை பாடுங்கள். பாடல் என்ன வேணும்? கருத்து வேணும். கருத்தோடு ஆண்டவரை பாடணும். கருத்து இல்லாம ஏதாவது செஞ்சாது சொல்லுங்க, அது வேஸ்டா போயிடும். கருத்தா ஆண்டவரை பாடணும். ஆமென். ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்றாங்கன்னு எப்படி செய்யறோம்? கருத்தா கேட்கிறோம். காது அங்க போயிருது, மைனூட்டா கவனிக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை பாடுறது ஏனோ தானோன்னு பாடுறது, பராக்கு பார்த்துட்டு பாடுறது. ஆக பாடுற நேரத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரை உற்சாகமா பாடணும், உள்ளத்திலிருந்து பாடணும், உணர்வு பூர்வமா பாடணும், இருதயத்திலிருந்து பாடணும். பாடி 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 ஆண்டவர் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. பாருங்க, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களெல்லாம் ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த வாஞ்சையினால பாடி 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 இன்னைக்கு பாட்டே அவரை உயர்த்தி கொண்டு வந்து வச்சிருக்கு. அல்லேலூயா. நூற்றுக்கணக்கான பாடல்கள் வெளிவந்திருக்கு. இன்னும் வெளிவராத பாடல்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்யணுங்க? பாடி மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, ஆண்டவரை எதை குறிச்செல்லாம் பாடலாம்? ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, வாசிங்க. இப்ப நான் சொல்ற வேத பகுதியை. சங்கீதம் 51 சங்கீதம் 14வது வசனம் படிங்க. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம், ஆண்டவருடைய நீதியை குறித்து பாடணும். ஆமென். அவர் நீதியுள்ளவர்,
அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நீதியை குறித்து என்ன செய்யணும்? பாடணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பாட்டுன்னா சும்மா பாடக்கூடாது, அதெல்லாம் சில அர்த்தமுடைய பாடல்களாக இருக்கணும். ஆண்டவருடைய நியாயங்களை குறித்தும் நீதியை குறித்து என்ன செய்யணும்? பாடணும். ஆண்டவர் நீதி உள்ளவர், தம்முடைய நீதியில பிசகாது இருக்கிறவர், நீதி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் வரும் பொழுது அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய நீதியை குறித்து என்ன செய்யணும்? பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் வல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நீதியை குறித்து பாடணும். இரண்டாவது காரியம், சங்கீதம் 59:16 வாசிங்க. சங்கீதம் 59:16. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்றாரு? உம்முடைய வல்லமையை குறித்து பாடுவேன். எதை குறித்து பாடணும்? ஆண்டவருடைய வல்லமையை குறித்து பாடணும். அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுங்க? வல்லமையான செயல்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல வந்த பொழுது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, ஒரு புறத்துல உயர்ந்த மலைகள், இன்னொரு புறத்துல பள்ளத்தாக்கு, தப்பிச்சு போக முடியாது. கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு போய் சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்றார். அவன் நீட்டின உடனே இரவு முழுவதும் ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பினார். அந்த காற்று சமுத்திரம் ஒதுங்கும்படியாக செய்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இதற்குதான் தேவனுடைய வல்லமை. வல்லமையை குறித்து பாடணும். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்துக்கு போனார். திராட்சரசம் குறைவுபட்டது. அங்கே ஜனங்களுக்கு, அதாவது திருமண வீட்டாருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. உடனே தாயினிடத்துல போய் சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, மகன்கிட்ட போய் சொல்லும் பொழுது, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி, அப்புறம் வேலைக்காரன் சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நேரம் வந்த பொழுது வேலைக்காரரை அழைத்து சொல்றார், ஜாடியை தண்ணீரால் நிரப்புங்கன்னார். அதே மாதிரி அதை நிறைய நிரப்பினார்கள். இப்பொழுது சொல்றாரு, மொண்டு கொடுங்கள். தண்ணீர் என்னாச்சு? திராட்சை ரசமாய் மாறினது. வல்லமை. ஹல்லேலூயா. ஆகவே வல்லமையை குறித்து பாடுங்கள். ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அல்லேலூயா. எதை குறித்து பாடணும்? வல்லமையை குறித்து பாடணும். மரியாள் வீட்டுக்கு தேவ தூதன் போனார். கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு.
உடனே சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும். எப்படி ஆகும்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், அப்பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய். ஆண்டவருக்கு நான் அடிமை. ஒப்பு கொடுத்தாங்க. அந்த அம்மா பாடுறாங்க, வல்லமையுடையவர் மகிமையானதை எனக்கு செய்தாரே, இன்றும் எனக்கு செய்வாரே. அவர் நாமம் பரிசுத்தம் பரிசுத்தமே, அவர் நாமம் பரிசுத்தம் பரிசுத்தமே, அவர் நாமம் பரிசுத்தம் பரிசுத்தமே, அவர் நாமம் பரிசுத்தம் பரிசுத்தமே. அல்லேலூயா. வல்லமை குறித்து பாடணும். அந்த பரிசுத்தாவின் வல்லமை அந்த கற்புள்ள கன்னிகையாயிருந்த மரியாளுடைய வயிற்றில ஒரு கற்பத்தை உருவாக்கினது. வல்லமையை குறித்து பாடுங்க. அல்லேலூயா. ஆமா, கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் முடவன் என்று சுகமானான் அந்நேரமே. பக்தன் பாடுகிறார். ஆக ஆண்டவர் செய்த வல்லமையான காரியங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கு. அல்லேலூயா. எலியாவின் வார்த்தையால சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. அடைய வல்லமை அல்லவா? அடைய வல்லமையை குறித்து பாடணும். பாடி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அதே வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பாடுங்க. பாடுறவங்களை ஆண்டவர் எங்கேயோ உயர்த்திடுவார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, பாட்டு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட அழைப்புகள் வருது. கூட்டங்களுக்கு பாடல் சீக்கிரம் வெளியே கொண்டு போயிரு, சீக்கிரம் உயர்த்திடுது. ஆமென். பிரசங்கம் பண்றவங்க முக்கி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். பல செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா சர்ச்சுக்கு வரவங்க கூட ஒழுங்கா கேட்கறதில்ல. ஆனா பாடல்கள் பாருங்க சீக்கிரத்துல ஒரு நபரை லிஃப்ட் அப் பண்ணிடுது. அல்லேலூயா. ஆண்டவரை பாடுங்க, உயர்வு தன்னால வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமையை குறித்து பாடுங்க. வீட்டில் பாடுங்க, வேலை ஸ்தலங்கள்ல பாடுங்க. ஆமென். பயணம் பண்ணும் பொழுது பாடுங்க, ரோட்ல பாடுங்க, எல்லா பக்கத்துலயும் பாடுங்க பாடுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்ததாக எதை குறித்து பாடணும்? சங்கீதம் 89:1 வாசிங்க. புக் ஆஃப் சாம் நம்பர் 89 verse 1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். அவர் உண்மை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். அல்லேலூயா. எதை குறித்து பாடணுமா? கர்த்தருடைய கிருபையை குறித்து பாடு. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னு அவருடைய கிருபைங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உபத்திரவத்துல கஷ்டத்துல இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார், அவருடைய கிருபை. ஆமென். 2 நாளைக்கு முன்பதாக ஒரு டெய்லர் கடைக்கு நான் போயிருந்தேன். அங்க இருந்த சகோதரியோடு பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு நீங்க ஜெபிக்கணும். நாங்க என்னன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அவர் தனியா இருக்கிறாரு. அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. அவர் பாருங்க காலைல எழும்பி பால் வாங்குறதுக்காக கடைக்கு போனாரு. பால் வாங்கிட்டு வண்டியை திருப்பும் பொழுது வேறொரு வண்டிக்காரங்க வந்து இடிச்சுட்டான். கீழே விழுந்தாரு. விழுந்த உடனே சுயநினைவு இழந்துட்டாரு. அவரை ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியில் சேர்த்து இருக்கிறோம். அவர் தலையில அறுவை சிகிச்சை நடக்க போகுது. ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ விபத்துக்கள், எவ்வளோ ஆபத்துக்கள். அவர் நினைச்சிருப்பாரா? பால் போய் வாங்கிட்டு வந்து டீ வச்சு குடிக்கலான்னு போனாரு. ஆனா வீடு திரும்பலைங்க. நம்ம எத்தனை பக்கம் போறோம் வரோம், கவனமில்லாத பயணம் பண்றோம். ஆனாலும் ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறாரு. அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையை மறந்தே போக கூடாதுங்க. அவருடைய கிருபையை குறித்து பாடணும். பக்தன் பாடுகிறேன், நான் நிற்கிறேன், நிர்மூலம் ஆகாத இருக்கிறேன். கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்றனே கிருபை. படிச்சவன்லாம் சும்மா கிடக்குறான். படிக்காத நம்ம ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்படியே கிருபை. ஹல்லேலூயா. ஆமென்.
இன்னும் நாழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேன். கை தட்டி பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறேனே. இன்னும் நாழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறேனே. கிருப 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 கிருப. உற்சாகமா தலைக்கு மேல கை தட்டி, கிருப கிருப, எல்லாம் தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி, கிருப கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. எதை குறிச்சு பாடணும்? நீதியை குறிச்சு பாடணும், வல்லமையை குறிச்சு பாடணும், கிருபையை குறிச்சு பாடணும். அடுத்தது படிங்க, சங்கீதம் 101:1. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். அடுத்து எதை குறிச்சு பாடணுமா? ஆண்டவருடைய இரக்கத்தை குறிச்சு பாடணும். ஆமென். அவர் இரக்கமுள்ள தேவன். குஷ்டரோகியை பார்த்த பொழுது என்ன செஞ்சாருங்க? மனதிறங்கினார், மனதுருகினார். திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாருங்க? மனதுருகினார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட ஓய்வெடுக்கும்படியாக போனார். ஆனா அவர் அக்கறைக்கு போயிட்டாருன்னு ஜனங்க தெரிஞ்சு இவர் போய் கப்பல்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? திரளாய் வந்துட்டாங்க. அப்ப அவர் தன்னுடைய சோர்வை பார்க்கல, தன்னுடைய பசியை பார்க்கல, தன்னுடைய கஷ்டத்தை பார்க்கல. ஜனங்களை பார்த்த பொழுது என்ன செஞ்சாராம்? மனதுருகினார். He moved with compassion. Hallelujah. அந்த மனது இரக்கம் என்னாச்சு? அநேகருக்கு சுகத்தை கொண்டு வந்தது, அநேகருக்கு வார்த்தையை போதிக்க வைத்தது, அநேகருக்கு ஆகாரம் கொடுத்தது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? இரக்கமுள்ளவர். இன்னும் படிக்கிறோம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல, கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். A God who is rich in mercy. இரக்கத்தில் ஆண்டவர் பணக்காரர். உலக மனுஷனிடத்துல இரக்கம் இல்லை. ஆமென். உயர்ந்தவனா இருக்கிறவன் தாழ்ந்தவனை பார்க்கும்போது மதிக்காம போறான். உதவி கேட்டு வர மக்களை உதாசீனப்படுத்திட்டு போறான். ஆனா ஆண்டவர் எப்பேற்பட்டவனையும் அவன் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவனுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
ஆக அவருடைய இரக்கத்தை குறித்து பாடணும். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் காலரை உயர்த்திட்டு சொல்றான், இன்னொருத்தன் மண்டியிட்டு தாளை குனிஞ்சு மார்பிள் அடிச்சு சொல்றான், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரு கிருபை பாராட்டினாரு? தன்னை தாழ்த்தினவனுக்கு கிருபை. அல்லேலூயா. ஆக இரக்கத்தை குறித்து பாடணும். அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த பூமி அழியாம இருக்கு. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனாலதான் இன்னும் ஜனங்கள் மனம் திரும்பட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனாலதான் இன்னும் துன்மார்க்க மனம் திரும்பட்டும்னு அவர் காத்து கொண்டிருக்கிறாருங்க. அவருடைய இரக்கத்தை குறிச்சு பாடணும். ஆமென். பாடுங்க இரக்கத்தை குறிச்சு. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராஃபா இன்று வாழ்கிறா. சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறா. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறா. சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறா. குஷ்டரோகியை கண்டா, இயேசு கரங்கள் நீட்டி தோட்டா. குஷ்டரோகியை கண்டா, இயேசு கரங்கள் நீட்டி தோட்டா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கம் செய்யும் தகப்பன். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். அல்லேலூயா. எதை குறிச்சு பாடணும்? இரக்கத்தை குறிச்சு பாடணும். நிறைய சொல்லிட்டே போலாம். ஒவ்வொன்றை குறிச்சு என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்பக்கம் திருப்பினாலும் எல்லா பக்கமும் அவர் தகுதி உள்ளவர். ஆமேன். அல்ல குறை ஒன்றும் இல்லை, பழுது ஒன்றும் இல்லை. அவர் சொக்க தங்கம், பாட பாட இனிமையானவர், அருமையானவர். வார்த்தைகளால அவரை என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. அவ்வளவு நல்லவர் இயேசு. ஆக அவரை என்ன செய்யணுங்க? பாடி 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 மகிமைப்படுத்த படுத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கும், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். தாவீது சொல்றாரு, என்னுடைய சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி தேவன் என்னை விடுவித்தார். ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்கு பயந்து ஓடிட்டே இருந்தேன், நிலையில்லாம ஓடிட்டு அந்த வனாந்திரத்தில் இருந்தேன், ஊர்களுக்குள்ள இருந்தேன். எனக்கு எப்பொழுது ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா சத்துரு எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ என்ன கொல்லுவான்னு தெரியாது. சாப்பிடும்போது ஈட்டி எறிஞ்சான், தூங்கும்போது படுத்திருக்க ஆட்களை அனுப்புனான். இப்படி பல விதங்கள் எனக்கு விரோதமா சத்துரு வந்தான்.
ஆனா எல்லா சத்துருவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தபடியால் நான் அவரை பாடுவேன். வாழ்க்கையில வியாதிகள் வரும், வாழ்க்கையில பண தேவைகள் வரும், வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், சரீரத்துல பலவீனம் வரும். இது எல்லாம் மாற்ற வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவரை பாடணுங்க, அவரை மகிமைப்படுத்தணுங்க. அப்பொழுது என்ன ஆகும் தெரியுங்களா? பக்தன் பாடுகிறது போல, பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்துகையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்துகையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவே பரவசமாகவே பரந்தோடு இன்னலே, பாடுவே பரவசமாகவே பரந்தோடு இன்னலே. அல்லேலூயா. அந்த வரிகள் என்ன சொல்லுது? பாடுவேன், பாடுறதுனால என்ன ஆகும்? பரவசம் ஆகுவேன். அப்படி பரவசம் ஆகும்போது என்ன ஆகுமா? இன்னல்கள் எல்லாம் பறந்தோடும். இன்னல்னா என்னதுங்க? உபத்திரவம், பிரச்சனை, கஷ்டம், போராட்டம் எல்லாம் என்ன செய்யுமா? நடந்து போகுமா? மெதுவா மெதுவா போகுமா? என்ன ஆகும்? புயல் காத்து அடிக்குதுன்னா எல்லா குப்பையும் என்ன செய்யும்? அடிச்சுட்டு போயிடும், பறந்து போயிடும். அந்த மாதிரி ஆண்டவரை பாட 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 என்ன செய்யுமா? இன்னல்கள் எல்லாம் பறந்து ஓடிடும். அவ்வளவுதானா? கைதட்டு. அல்லேலூயா, ஆமென். அடுத்த வரி சொல்றாரு, அலையலையாய் துன்பம் எழுந்து, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகை. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து, அலைகள் ஓய்வதில்லை. கடல் கரைக்கு போய் நின்னீங்கன்னா அலைகள் என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். ஒரு அலை வரும், அடுத்த அலை வரும், அது முடியறதுக்கு இன்னொரு அலை வரும். வாழ்க்கையில் அந்த மாதிரி மாத்தி மாத்தி கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, உபத்திரம் வருது, செலவுகள் ஒவ்வொன்றா வருது. இதை தான் முடிச்சுட்டு நினைச்சா அடுத்த ஒண்ணு முளைக்குது, அடுத்த ஒரு பிரச்சனை வருது. ஒன்ன சால்வை அப்பாடா அப்படின்னு என்ன ஆகுது? இன்னொன்னு வருது. அடுத்தடுத்த பிரச்சனை, அடுத்தடுத்த கஷ்டம், அடுத்தடுத்த உபத்திரவம். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், என்னடாது பிரச்சனை மேல பிரச்சனை வருது, ஒன்னும் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் அமிழ்த்துகிற வேளையில ஆண்டவரை பாட பாட என்ன ஆகும்னா, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து. அந்த ஆண்டவரை பாடும் பொழுது அலையலையாய் வருகிற பிரச்சனை ஆண்டவர் என்ன செய்வாராம்? தடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுமையானவர்களின் சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல இருக்கையில் கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். பிரச்சனை வந்து அப்படியே மோதி அடிக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலை. அலையலையாய் பிரச்சனைகள், துன்பம், துயரம், செலவுகள் சமாளிக்க முடியலையே, தவிக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, ஆண்டவரை பாடுங்க. ஆமென். கடத்தியே சென்ற அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அந்த பொங்குகிற அலமோதுகிற கடலுக்குள்ள அந்த இடத்துல இயேசு இறங்கி வந்து, அல்லேலூயா,
அந்த கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தி அந்த கடலுக்கு நடுவிலே ஒரு வழியை உண்டாக்கி அந்த கடலை தாண்டி செல்லக்கூடிய கிருபை அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா அல்லேலூயா பாடும் பொழுது என்ன ஆகும்? பரவசமாகும். தாவீது பாடினான், சவுலுக்குள்ள அந்த பேய் ஓடினது. உட்காவல் அறையில பவுலையும் சீலாவையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அநேக அடிகள் அடித்த பிற்பாடு அவன் கால்களை பிடிச்சு தொழு மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தரை துதித்து பாடினார்கள். அவர்கள் பாடின உடனே, அந்த பாட்டை கேட்ட உடனே ஆண்டவரால சும்மா இருக்க முடியல. அல்லேலூயா. அவரை துதிச்சு பாடணும்னு அவரால் இறங்கி வராம இருக்க முடியல. அந்த பாட்டு சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இறங்கிட்டாரு. சிறைச்சால் அஸ்திபாரத்தை குலுக்குனாருங்க. கட்டுகள் அவிழ்ந்தது, கதவுகள் திறந்தது, விடுதலை ஆனார்கள். அல்லேலூயா. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே இன்னிருந்து எதிர்ப்பினோரே ஏளனமும் சேர்ந்து தாக்கையில் இன்னிருந்து எதிர்ப்பினோடே ஏளனமும் சேர்ந்து தாக்கையில் துன்பப் பெருக்கிலோ இன்முகம் காட்டி துன்பப் பெருக்கிலோ இன்முகம் காட்டி ஜெயகீதம் தந்தவரே ஜெயகீதம் தந்தவரே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே. அல்லேலூயா. பாடுகிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? ஜெயகீதம் உண்டு. ஜெயகீதம் என்னங்க? வெற்றியின் கீதம் உண்டு. அல்லேலூயா. ஆக வெற்றி பாடலை பாடக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க சொல்றது? இன்னும் செய்தி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், அவ்வளவு குறிப்புகள் இருக்கு என்கிட்ட. நான் மணி 11:45 ஆயிடுச்சு. அதனால முடிக்க போறேன். கர்த்தர் சித்தமான அந்த செய்தியை வேற ஏதாவது ஒரு நாட்கள்ல தொடரலாம். ஆமென். ஆக என்ன செய்யணும்? கர்த்தரை பாடணும். எப்படி பாடணும்? பக்தியோடு பாடணும், கருத்தோடு பாடணும், ஆவியோடு பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும், மகிழ்ச்சியோட பாடணும், சிடுமூஞ்சியோடு இருந்து பாடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, உள்ளத்துல ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா பாட்டு வராது. ஆக எல்லா அசுத்தத்தையும் அகற்றி சுத்திகரித்து ஆண்டவரை பாடுங்க. அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறப்பார். கட்டுகள் கலண்டு விழும். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். அவர் ஜெயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஜெயம் எடுத்தவர். சாத்தான கல்வாரி சிலுவையில் அவன் தலைய நசுக்கி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் எடுத்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே கர்த்தரை பாடுங்க, பாடுங்க, மகிமைப்படுத்தி பாடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பாடினாங்க. பாடினவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. நம்மையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்று சொல்லி செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வசனங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.